திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பியாரூரர் பாடியருடைய முதல் திருப்பதிகங்களை சொல்லி தரதுதான் குரு வணக்க பாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு வணக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பூழியர்கோன் வெப்பொழித்த, அதை துதின்னு சொல்லலாம். அது குரு வணக்கம். குரு வணக்க பாடல்கள் பதிகங்கள்னு சொன்னாங்கன்னா இந்த மூன்றும், ஏன்னா இந்த மூன்றுமே இறைவனுடைய பேரருளால் நமக்கு கிடைத்தவை அப்படின்னு சொல்லி திருமுறை கண்ட புராணம் அப்படிங்கிற நூல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சரியா? ஒரு முறை நம்ம அந்த பூழியர்கோன் பாடிடலாமா? நான் ஒரு முறை சொல்றேன், நீங்க அதை திருப்பி சொல்ல முடியுதான்னு செக் பண்ணுங்க. சரியா? பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பே அணைந்த பிரான் அடி போற்றி, பாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலே திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி, சரி. இப்ப என்ன பண்றோம்? முதல் வரி நீங்க, ரெண்டாவது வரி இவங்க பாடுறீங்களா? கரெக்டா இவங்க முடிக்கிற இடத்துல நீங்க தொடங்கணும். அடுத்தது மூன்றாவது வரி நீங்க, நான்காவது வரி இவங்க. சரியா? பாடலாமா? நீங்க எல்லாம் அமைதியா, இந்த இடதுசாரிகள் எல்லாம் தனியா இருக்கு, வலதுசாரிகள் எல்லாம் தனியா இருக்கு. சரியா? இவங்க மட்டும் இப்ப நல்ல சத்தமா பாட போறீங்க. சரியா? பாடுங்க பாப்போம். ஒரு சின்ன செக் பண்ணுது, உங்க கவனம் எப்படி இருக்குன்னு. நான் சொன்னதை சில பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அதுதான் நம்ம இந்த பொது புத்தின்னு ஒண்ணு உண்டு. முதல்ல என்ன சொல்றோமோ அதை மூளை உள் வாங்கிக்கிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஒருத்தர் நம்ம பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாத்தனாரை பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது உண்மையிலேயே தெய்வ பிறவியா இருந்தா கூட நமக்கு பிடிக்காது. ஏன்? நம்முடைய புத்தி அப்படி முடிவு பண்ணிடுச்சு. விளையாட்டு சொல்ல, இதெல்லாம் உண்மை. இப்ப நான் என்ன சொன்னேன்றது நீங்க உள்வாங்கும் போது முதல் வரி நீங்க, ரெண்டாவது வரி நீங்க அப்படின்னா நீங்க மூணாவது வரி நீங்க தான், நீங்க நான் சொல்லாமலே முடிவு பண்றீங்க பாருங்க. இசையில அப்படி வர வாய்ப்பே கிடையாது. அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்? 1 நீங்க, 2 இவங்க, 3 இவங்க, 4 இவங்கன்னு சொன்னேன். அதான் கவனம். அதாவது அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது மியூசிக்ல கவனிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்வரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்வரத்தினுடைய ஒரு சின்ன நூலிழையான வித்தியாசம் அடுத்த ஸ்வரத்துக்கு போயிடும், அடுத்த ராகமும் மாறிடும். ஒரு சின்னதுதான். மொத்தமே நமக்கு 7 ஸ்வரங்கள் தானே, சப்த ஸ்வரங்கள். அந்த 7 ஸ்வரங்களுக்குள்ள லட்சக்கணக்கான ராகங்கள் எப்படி வரும்? அதனுடைய காம்பினேஷன் தான் 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 ஒரு நம்பர் வரும்ல, அத்தனை ராகங்கள் வரும். எத்தனை லட்சம் வரும் பாருங்க அப்படின்னா. ஆனா 72 ராகங்களை தாய் ராகம்னு வச்சிருக்கிறாங்க. கர்நாடக இசையில என்ன பண்ணிருக்கிறாங்க? 72 ராகங்கள் தாய் ராகங்கள், மற்றவை எல்லாமே சேய் ராகங்கள், மேளகர்த்தா ராகங்கள் அப்படின்னு அதை சொல்றது உண்டு. இன்னொன்னு ஜனன ராகங்கள், ஜன்னிய ராகங்கள்னு சொல்லுவாங்க. ஜனன ராகம் அப்படின்னா உற்பத்தி செய்யக்கூடிய ராகங்கள், ஜன்னிய ராகங்கள்னா உற்பத்தி ஆகின்ற ராகங்கள். அதான் தாய் ராகம், சேய் ராகம். நான் ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி, ஜனன ராகம், ஜன்னிய ராகம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே ஜாலியா ஆரம்பிக்கிறது, குழம்பிடுவோம். இப்ப கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தள்ளுற கதவு, அது புஷ் புல் போடலைன்னா நமக்கு குழப்பமே வராது. போட்டான்னா புஷ்னா தள்ளுறதா இழுக்கிறதா குழப்பம் வரும் தெரியுமா? அவன் எதுவுமே போடலைன்னா சரியா போயிட்டு வந்துட்டு இருப்போம்.
ஒன்னு புஷ் ஒன்னு புல் போட்டானா ரெண்டுமே பீல ஆரம்பிக்குதா, தள்ளுறதெல்லாம் இழுப்பான், இழுக்கிறதெல்லாம் பிடிச்சி தள்ளுவான். பாத்திருக்கீங்களா? உண்மைதானே? என்னை மாதிரி நீங்களும் சிரமப்பட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கு. எப்பயுமே நமக்கு பக்கத்து வீட்லயும் கரண்ட் இல்லைன்னு சொல்லுங்க, பரம திருப்தி. நமக்கு மட்டும் இல்ல, பக்கத்து வீட்லயும் இல்ல. நான் 2 வீட்லயும் இருக்கணும்னு நினைக்கிறத விட நாம இருட்டுல இருக்கிறோம், அவனும் இருட்டுல தான் இருக்கிறான், அவ்வளவுதான் நமக்கு தேவை. அது மாதிரி இந்த குழப்பம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப ஜனராகம் ஜன்னிய ராகம் நான் சொல்றேன், கத்துக்கும் போது எனக்கு அந்த குழப்பம் வரும். ஜனனம்னா என்ன, ஜன்னியம்னா என்னன்னு குழப்பம் வரும். தமிழ்ல பாருங்க, தாய் சேய் முடிஞ்சு போச்சு. உற்பத்தி செய்கின்றவள் தாய், உற்பத்தியான பினிஷ்டு ப்ராடக்ட் யாரு? சேய், அவ்வளவுதான். அப்ப உற்பத்தி செய்த அந்த ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகத்துல இருந்து பல்வேறு ராகங்கள் உருவாச்சுன்னா அது தாய் ராகம். புரியுதா? மற்றது என்னவா இருக்கும்? சேய் ராகங்களாக இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா தாய் ராகம் 72, சேய் ராகம் கவுண்ட்லெஸ். இன்னைக்கு வரையும் எண்ணி முடிக்க முடியல. ஏன்? ஒவ்வொன்றும் இந்த காம்பினேஷன்ல சொன்னால 7, 8, 5 இந்த மாதிரி 6 சொல்றோம். அந்த காம்பினேஷன்ல அது பாட்டு என்ன ஆயிட்டு இருக்கும், போயிட்டு அடேங்க அப்பா எப்படி கவனிக்கிறான் பார்த்தீங்களா, போயிட்டே இருக்கும். அதனால அந்த சொல்றத நீங்க கொஞ்சம் கவனம் இருக்கும். நான் சொன்னேன் இது தியான வகுப்பு. இந்த தியான வகுப்புல நமக்கு ஆசிலேஷன் மைண்டு, வேவரிங் மைண்டு, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கிற மைண்டு, இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். இங்க என்ன போன் வந்துச்சோ தெரியலையே அப்படின்னு அதை நினைச்சிட்டு இருக்க கூடாது. இந்த சினிமாக்கும் கோவிலுக்கும் போனோம் முடிவு பண்ணோம், மாத்தி போயிடுவான். சினிமாவுக்கு போனவன் கோயிலுக்கு போனோம்னு நினைச்சிட்டு இருப்பான், கோயிலுக்கு போனவன் சினிமாவுக்கு போனோம்னு நினைச்சிட்டு இருப்பான். பிரயோஜனமே இல்லை ரெண்டுமே. புரியுதா? அதனால இந்த வகுப்புக்கு வந்துட்டோம். மாதம் ஒரு வகுப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதம் ஒரு வகுப்பு, அதுல அரை நாள் நமக்காக செலவழிக்கிற நேரம், நமக்காக செலவழிக்கிற நேரம். இன்னைக்கு நீங்க தொடங்கிட்டா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, ஒரு பேட்டரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பேட்டரி அப்படியே வச்சிருக்கணும்னா பிரச்சனை இல்லை. அந்த பேட்டரியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா டிஸ்சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாதான் அது நல்ல நாள் ரொம்ப நாள் வரும். தெரியுமா இது? அதனால நீங்க இதுவரையும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சார்ஜ் போட்டு விட்டுறேன். நீங்க அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்? சார்ஜ் போறதோட மட்டும் இல்ல, பேட்டரியும் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அப்பப்ப அதை சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி அதை நம்ம ஆக்டிவா வச்சிருக்கணும். ஒரு போன் பேட்டரி ஏன் இவ்வளவு நாள் வருது அப்படின்னா, தினமும் நம்ம சார்ஜ் பண்றோம், தினமும் அதை யூஸ் பண்றோம். அதனால அந்த போன் பேட்டரி நமக்கு வருஷக்கணக்கா வருது. எந்த பேட்டரி வருஷக்கணக்கா வராது, சார்ஜபிள் பேட்டரி. போன் மட்டும் ஏன் வருது? தினமும் நம்ம அதை சார்ஜ் பண்றோம், தினமும் அதை நம்ம டிஸ்சார்ஜ் பண்றோம். அது போல பாட்டு, அப்பர் சுவாமி ஒரு பாட்டுல சொல்றாரு, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிற. நான் உன்னை பத்தி பேசாத நாள் நான் பிறக்காத நாள்ல வந்துடும். அது மாதிரி பாடுறவங்களுக்கு பாடாத நாள் எல்லாம் பிறவா நாளேன்னு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரம் நம்ம இதுக்குன்னு ஒதுக்கணும். இன்னையிலிருந்து, இன்னைக்குதான் வகுப்புல பாடிட்டோமேனு உட்கார்ந்துடக்கூடாது. சரியா? இன்னையில இருந்து நம்ம என்ன பண்றோம், 1/4 மணி நேரம் இன்னைக்கு சாயங்காலம் விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இன்னைக்கு நம்ம என்னென்ன பாட்டு படிச்சோம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணணும். ஏன்னா உடனடியே நம்ம பாடும் பொழுது காலையில பாடினதை திருப்பி ஈவினிங் பாடும்போது கொஞ்சம் ஞாபகம் நிறைய இருக்கும். இது நாளைக்கு கொஞ்சம் மறந்துடும், நாளான்னைக்கு கொஞ்சம் மறந்துடும். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசா நால்வருக்கும் இல்லாத ஒரு பண்ணை கண்டுபிடிச்சிருக்கோம். நான் சொன்னேன்ல, ராகம் வெவ்வேறு. பூழியர்கன் நீங்க அடுத்த மாசம் பாடும்போது நான் நிரண்டுருவேன். இது மாதிரி ஒரு பண்ணு எனக்கு ஆசிரியர் சொல்லி கொடுக்காம ஏமாத்திட்டாரு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கத்துக்கிற மாதிரி ஆயிடும். இங்க நீங்க நான் அங்க உட்காந்துடுற மாதிரி ஆயிடும். அந்த சிக்கல் நமக்கு 2வது வகுப்புலேயே வேண்டாம். அதனால பெரியவர்கள் நமக்கு இதுக்கு இந்த பண் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கூடுமானவரை நம்ம அந்த பண்ணை மாற்றக்கூடாது. ஏன்னா அவங்க இறைவனுடைய அருள் பெற்று பாடிய திருப்பதி. சும்மா பாடல, அவங்க காசு வாங்கிட்டு பாடல. புரியுதா? இப்ப பாட்டு சினிமாக்கு பாட்டு எழுதுற மாதிரி பணம் வாங்கிட்டு பாட்டு எழுதி கொடுக்கல. அவங்க அப்படியே இறைவனுடைய திருவருளை பெற்றார்கள், அப்படியே இறைவன்கிட்ட திருப்பி கொடுத்தாங்க. அதுதான் தேவாரம். சரி, இப்ப நமக்கு முதல் திருப்பதிகம் 1வது பக்கத்துல இருக்கு. முதல் பக்கம். இப்ப இந்த பாட்டினுடைய 5 விவரம் சொல்லலாமா? திருஞான சம்பந்தர் தேவாரம். சொல்லுங்க. பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம், தலம் திருப்பிரமபுரம். புது புக்ல சந்தம்னு ஒண்ணு கொடுத்துருப்பேன். தக்கிட்ட இருக்கா? புது புக்ல இருக்கும், பழைய புக்ல எழுதிக்கோங்க. புது புக்ல நம்ம கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிருப்போம். தக்கிட்ட அப்படிங்கிறது இதனுடைய சந்தம். அது என்னன்னு உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அடுத்த வகுப்புல எல்லாரும் அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் தாளம் ஆரம்பிப்போம். அப்ப நான் உங்களுக்கு அது என்னன்னு புரிய வைக்கிறேன். இப்ப நம்ம பாட்டு மட்டும் தெரிஞ்சுக்க போறோம்.
பாராயண முறை அப்படின்னா என்னது? இசையோடு படிக்கிற முறை. அதுலதான் நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போறோம். முதல் பாட்டும் கடைசி பாட்டு மட்டும் இன்னைக்கு தொடங்குறதுக்காக, அடுத்த வகுப்புல இருந்து முழு பதிகமும். இன்னைக்கு வந்து முதல் பாட்டும் கடைசி பாட்டும், சரியா? ஒவ்வொரு பதிகத்துக்கும் அப்படி நம்ம பார்க்க போறோம். திருநாவுக்கரசர்ல முதல் பாட்டு மட்டும், நம்பியாரூர்ல நேரம் இருந்தா 2 பாட்டு இல்லைன்னா 1 பாட்டு அப்படி வச்சுக்கோ. நல்லா கவனிங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏறிய பெம்மானிவ நன்றே. இதான் இந்த பாராயண முறைக்கும் பன்முறைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. என்ன தெரியுமா? பாராயண முறையில ரிவர்ஸ் கியர் கிடையாது. ஒரு வரிய ஒரே வாட்டி தான் பாடணும். தொடங்கிட்டோம்னா பெம்மான் இவன் என்றேன்னு முடிச்சிடணும். பன்முறையில குறைந்தபட்சம் 2 தடவை, அதிகபட்சம் நீங்க எத்தனை தடவை வேணாலும் பாடலாம். இப்ப பரதநாட்டியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வரிய 10 தடவை பாடுவாங்க. பொழுது போகாம இல்ல, 10 தடவையும் 10 விதமான அபிநயங்களை அந்த பொண்ணு காட்டும், அந்த பையன் காட்டுவான். அப்ப ஒரே வரிய 10 தடவை, அதுக்கு பேர் பன்முறை. பன்முறையில குறைந்தபட்சம் எத்தனை தடவை பாடணும்? 2, அதிகபட்சம் எவ்வளவு? ஆனா பாராயண முறையில என்ன பண்ணணும்? ஒரே முறை. ஏன்னா திரும்ப எடுத்தீங்கன்னா அந்த வரி ஸ்ட்ரக் ஆயிடும். இன்னொன்னு, ஒரு சொல் முடிகிற இடமும் அடுத்த சொல் தொடங்குற இடமும் ஒரே இடம். 0 = 360 ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. ஒரு வட்டத்துல 0வும் 360யும் ஒரே புள்ளி. அது மாதிரி தொடங்குற இடமும் அடுத்த பாட்டு முடிகிற இடமும் அடுத்த சொல் தொடங்குற இடமும் ஒரே இடம். இதுல பாராயண முறையில. பன்முறையில நம்ம ஒவ்வொரு சொல்லாக அழகா என்ன பண்ணலாம்? பொறுமையா நிறுத்தி சொல்லலாம். பாராயண முறையில ஒரு வரியில ஒரு தடவை தான் மூச்சு எடுத்துக்கணும். இதுதான் பிரீத்திங் பிராக்டிஸ். பிராணாயாமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பாடுறவங்க தனியா பண்ண வேண்டாம். இன்பில்ட்டா அது பிராணாயாம பயிற்சி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் பாடுறவங்க நீண்ட நாள் உயிர் வாழறாங்க. இது ஒரு பெரிய உண்மையை சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்றேன். நீங்க கொரோனால இறந்தவர்கள் பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இசை பாடக்கூடியவர்கள், இசை கலைஞர்கள் மைனஸ்ல இருக்கு. இசை கலைஞர்கள் கொரோனால இறந்தவங்கன்ற லிஸ்ட் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. காரணம், இயல்பாவே அந்த நுரையீரலில் அது அழுக்கையும் கிருமியையும் தங்க விடாது. பாட்டு வெளியில அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நுரையீரலை எப்பொழுதுமே நல்ல சுருங்கி விரிய செய்யக்கூடியது இசை. நல்லா அப்படி காத்து தம் கட்டி நம்ம எடுத்து பாடும் பொழுது, நம்ம சாதாரணமா பாடுகிற நேரத்துல 4 மடங்கு மூச்சு விடுறோம் அப்படின்னா, பாடும்போது நம்ம 1 மடங்கு தான் மூச்சு விடுவோம். இல்லைன்னா அந்த பாட்டினுடைய சொல் என்னவாயிடும்? நமக்கு டவுன் ஆயிடும். அதனால ஹை பிச்சு போகும்பொழுது அப்படி தம் கட்டி நிறுத்துறோம் இல்லையா, அதுலதான் அந்த பாடகனுடைய பயிற்சி திறமையே இருக்கு. இப்ப அதனால ஒரு வரிக்கு ஒரு தடவை மூச்சு. சரியா? பாடலாமா? அதுக்கு இப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களால முடியாது. இப்படி உட்கார்ந்தாதான் அந்த மூச்சு நமக்கு, நுரையீரல் நல்லா ஃப்ரீயா இருக்கும். நுரையீரலை போட்டு கழுத்தை நெரிச்சு உட்காரக்கூடாது. சரியா? தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி. இப்போ ஒரு லைன் முழுக்க கவனிச்சுட்டு சொல்லுங்க, கூட சேர்ந்து பாட வேண்டாம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி. புரிஞ்சிச்சா? காடுடைய சுடலை பொடி. ரெண்டாவது லைன் எங்க சொல்லணும்? மேல. புரிஞ்சுக்கணும். காடுடைய சுடலை பொடி ஊசியன் உள்ளம் கவர் கள்வன். கல்வன் எங்க வந்துருச்சு? அவ்வளவுதாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 வரிய ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 2 வரி இதே மாதிரியா, முதல் வரி மாதிரியே 3வது வரி, 2வது வரி மாதிரியே 4வது வரி. இப்ப முதல் 3வது வரி எங்க ஆரம்பிக்கணும்? கீழே. ஏடுடைய மலரான் முனை நாள் பணின்.
தேத்த அருள் செய்த ஒரு லைன் முழுக்க கேப் இல்லாம ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. நல்ல வாய் திறந்து பக்கத்துல நம்மள என்ன நினைப்பாங்களோன்னு கூச்சமே படக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல வாயை திறந்து பிராக்டிஸ் பண்ணணும். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. சரியா? இப்ப நான் ஒரு வரி முழுக்க நான் பாடுறேன், நீங்க அதை அப்படியே கரெக்டா சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். நீங்களாவே ஒரு வரி இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்றேன். அடுத்தது நீங்களாவே என்ன பண்ணணும், 4 வரியும் சொல்லிடணும். சொல்லலாமா? ஈஸி தானே? அவ்வளவுதான். இந்த பேர்ல லீடரா போட்டுருங்க. சரியா? அப்பதான் பேசாம இருப்பான். சூப்பர். இந்த மாதிரிதான் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். சரியா? நீ இந்த தாராளமா நல்லா பேசு. யாராவது சரியா பாடலைன்னா என்கிட்ட சொல்றது உன் வேலைதான். தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதி சூடி. சத்தமா காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. இப்ப நீங்க பாடலாமா? இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. முதல் வரி, 2வது வரி இங்க, 3வது வரி இங்க, 4வது வரி இங்க. பாடலாமா? பாடுங்க பாப்போம். அவ்வளவுதான். சூப்பர். இப்ப எதுக்கு ஏன் இப்படி நான் மாத்தி சொன்னேன் அப்படின்னா, இப்ப முதல் வரி இங்க, 2வது வரி இங்க, 3வது வரி இங்க அப்படின்னா நீங்க பேஸ் மட்டும் தான் பாடிட்டு இருப்பீங்க, இவங்க ஹை பிட்ச் மட்டும் தான் பாடிட்டு இருப்பாங்க. இப்ப புரியுதா? இப்ப உங்களுக்கு ரெண்டுமே வரணும். அதனாலதான் நான் என்ன பண்றேன், மாத்தி மாத்தி சொல்லிட்டு இங்க திருப்பி நீங்க அந்த பேஸ்ல இருந்து ஒண்ணு பாடி பார்த்துடணும், இவங்க ஹை பிட்ச்ல இருந்து ஒண்ணு பாடி பார்த்துறதுங்கிறதுக்கு தான் அப்படி மாத்தி சொன்னேன். சரி, இப்ப இதுலயே கடைசி பாட்டு எடுத்துக்கோங்க. அருணெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. அருணெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. அந்த பெம்மான்ல மா கொஞ்ச நேரம் நிக்கிறீங்க, வேண்டாம். நெடில் வந்து பன்முறைக்கு தான் ரொம்ப தூரம் நீட்டிலாம் சொல்லணும். இதுல பெம்மான் இவன்
அவ்வளவுதான். பெம்மா மேல விட்டு நிவன் டக்குனு கீழே இறங்கணும். பெம்மா நிவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அந்த சந்தம் தடுமாறும். சரியா? பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மா நிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன், மந்தன் 2-3 பேர் உச்சரிக்கிறீங்க. ஞான சம்பந்தன் ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. சரியா? இப்ப 4 வரியை நான் பாடுறதை கேட்டுறீங்க, அப்படியே நீங்க 4 வரி பாடுறீங்க, குறுக்க பாட வேண்டாம். ட்ரை பண்ணலாமா? நான் பாடும்போது வரிகள் அப்படியே கவனிச்சே வாங்க. சரியா? அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருமுறை பாடுறதில் எளிதாமேன்னு முதல் பாட்டே நமக்கு சொல்லிடுச்சு. எளிதாமேன்னு இருக்கு. வந்துருச்சா இல்லையா? ஒரு 50% உங்களுக்கு கான்பிடன்ட் வந்துருச்சா இல்லையா? எத்தனை பேருக்கு கான்பிடன்ட் வரல பாருங்க? ஒருத்தருக்குமே இல்லை. எத்தனை பேருக்கு வந்துச்சு? அவ்வளவுதான். இதான் தமிழ் பாட்டு. உங்களுக்கு கர்நாடக இசையில கை கீழ் போட்டுங்க, வலிக்க. கர்நாடக இசையில பாட்டு வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, மேல்தாட்டு வரிசை, கீழ்த்தாட்டு வரிசை, கீதம் வரணும். அது வரையும் நம்ம ஒழுங்கா வரணும். அப்புறமா பாட்டு சொல்லித்தரலான்னு அந்த குருநாதருக்கு நம்ம மேல பரிவு, கருணை, பாசம், நேசம், அன்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. சரியா வரலன்னா. இதுக்கு எத்தனை வருஷம்? 3 வருஷம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வகுப்பு ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு நமக்கு? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துல 2 பாட்டு 3 பாட்டு பாடிட்டீங்க. கேளுங்க. உட்கார்ந்து உட்கார். இங்க தன்னைன்னு சொல்றீங்க, இங்க ரன்னைன்னு. இது சேர்ந்து வரும்போது அப்படி வரும். பிரிச்சு வரும்போது தன்னைன்னு பிரிக்கணும். அருமையான கேள்வி. பாருங்க, அந்த பையனுக்கு கை தட்டுங்கப்பா. இந்த மாதிரி ஆர்வமா நீங்க பாடும்போது தன்னைன்னு பாடுறீங்க, இங்க ரன்னைன்னு இருக்கு. தப்பா ரைட்டா? ஆனா பாட்டுல இலக்கணப்படி வரும்போது ரன்னைன்னு வரும். பிரிச்சு படிக்கும்போது தன்னைன்னு படிக்கணும். இது தமிழ் இலக்கணத்துல ரொம்ப முக்கியமானது. அது கூட்டெழுத்தாக சில இது அப்படி வரும் நமக்கு. அதுக்கு பேர் புணர்ச்சி விதி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் புணர்ச்சி விதிப்படி. பிரிச்சு எழுதும் போது ஒண்ணு வரும், சேர்த்து எழுதும் போது வரும். இப்ப கல் தூண் அப்படின்னு இருக்கும். அது எப்படி படிப்போம்? கற்றூன்னு படிப்போம். பிரிச்சு படிக்கும் போது கல் தூண் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இரு இத்தா மாறும், இத்து இர்ரா மாறும். அவ்வளவுதான். சேர்த்து எழுதும் போது இர்ரா மாறிக்கும், பிரிச்சு எழுதும்போது இத்தா மாறும். அதனாலதான் தன்னை அப்படின்றது ரன்னைன்னு வரும். இதெல்லாம் இலக்கணம். தயவு செய்து கேள்வி இருந்தா கேளுங்க. நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வகுப்புல நீங்க இந்த பாட்டு எனக்கு புரியலைங்கய்யா, திரும்பவும் சொல்றேன், பக்கத்துல நம்மள என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்க நல்லா பாடினா அவங்கதான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என் பக்கத்துல உட்கார்ந்தவங்க தாங்க நீங்க மேடையில் உட்கார்ந்து பாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாம ட்ரைனிங் ஆகணும். உங்க வீட்டுல அது மாதிரி நீங்க இப்ப முதல்ல வீட்டுல போய் சில பேர் ஏற்கனவே சில பேர் பாடியிருப்பாங்க. புதுசா சில பேர் பாடும்போது நம்ம வீட்டுல கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எரிச்சல் படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
அதே ஆளுங்க தான் பாடுறது யாரு தெரியுமில்ல, எங்க பொண்ணு எங்க பையன் அப்படின்னு அவங்களே பெருமையை தட்டிட்டு போவாங்க. நம்ம அது வரையும் அந்த அவமானத்தை தாங்கிக்கணும். அது வரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த அவமானத்தை நம்ம தாங்கிக்கணும். அவமானத்தை தாங்கத்தான் நாம வெளிப்பட முடியும். ஒரே உதாரணம், நம்மளை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றது அப்படிங்கிறது வந்து கட் அவுட் மாதிரி இந்த வாசல்ல வச்சிருக்கிறாங்க உள்ள வரதுக்கு. அதனுடைய வாயுள் நாள் எத்தனை நாள்? இந்த அமைச்சர் வந்துட்டு போயிட்டாரு, சாயங்காலம் கிழிச்சிருவான். ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா சிலை செதுக்குவதில் எத்தனை அடி வாங்குது அந்த கல்லு, எவ்வளவு அடி வாங்குது. இது ஒண்ணும் இல்லை, அப்படியே பிரிண்ட் அவுட் படத்தை கொடுத்தோன்னே அப்படியே அழகா பிரிண்ட் அவுட் எடுத்து அழகா மாட்டிடுறாங்க. பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு இருக்கு, சாயங்காலம் போயிடும். ஆனா கல் சிலை, ராஜராஜன் சோழனை கட்டின அந்த கல் சிலை திருமேனியாக வணங்கக்கூடியதாக 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. அதனால அடி வாங்கி அவமானப்பட்டவன் தான் சாதிக்க முடியும். பாராட்டு நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்து விட்டுரும், நம்மள ஆணவத்துல கொண்டு போய் விட்டுரும். பாராட்டு நமக்கு தேவை, ஆனா பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வளர்ச்சி இல்லை. ஆஹா போதும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். நம்ம கிட்ட குறைய சொல்லாமலே ஒருத்தவங்க பாராட்டிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லா பாடுறோன்ற நினைப்ப நம்ம மைண்ட் நமக்கு கொடுத்துரும். அது மாதிரி வந்துடக்கூடாது. நமக்கு அவமானம் என்பது வெகுமானம், மறந்துடக்கூடாது. கத்துக்கிற வரையும் பல அவமானங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பார்த்து தொண்டை வறண்டு போகும், இருமல் வரும், தும்மல் வரும், தொண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும் பாடும்போது. அது எல்லாம் கடந்து நீங்க வெளியில வரணும். முதல் கிளாஸ்ல இப்படி இருக்கு இல்லையா, அடுத்த கிளாஸ்ல எண்ணிக்கை கூடணுமே தவிர குறையக்கூடாது. அந்த ஆர்வமா நம்ம முன்னாடி வந்துட்டு கட் அவுட் மாதிரி இடக்கூடாது. கடைசி வரையும் அந்த 12ஆம் வகுப்பு முடிச்ச சான்றிதழ் வாங்குற வரையும் நம்முடைய வகுப்பினுடைய அந்த ஸ்ட்ரென்த் குறையவே கூடாது. இந்த ஆர்வம், நீங்க இன்னைக்கு என்னுடைய ஆர்வத்தை பாக்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த 10 வருஷமா இருந்துட்டு இருக்கு. என் வகுப்புல இருக்கிற பழைய மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். முதல் வகுப்புல நான் எப்படி நடத்துகிறேனோ 10 பேர் இருந்த போது நான் இப்படிதான் நடத்தினேன். இன்னைக்கு 104 பேர். நம்ம 11:30 மணி வரையும் 104 பேர். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 110 பேர் நம்ம வகுப்புல இன்னைக்கு வந்திருக்கிறோம். இப்பயும் நான் அப்படிதான் இருக்கேன். அடுத்த வகுப்பு நமக்கு 150, 200 ஆனாலும் என்னுடைய ஆர்வம் இப்படித்தான். மற்றவங்களுக்காக நம்ம ஆர்வத்தையும் நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வாழக்கூடாது. எனக்கு நான் பாடுவது திருப்தி தரணும். நான் சொல்லிக் கொடுப்பது ஒருத்தருக்கா 1000 பேருக்கான்னு நான் கவலைப்படக்கூடாது. அந்த கவலை ஒருங்கிணைப்பாளரோட. எத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் வரணும்ன்றது ஒருங்கிணைப்பாளர் கவலைப்படணும். நான் கவலைப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் 10 பேருக்கு ஒரு மாதிரி, 100 பேருக்கு ஒரு மாதிரி. இந்த காசு வாங்கிட்டு பேசுறவங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். கூட்டம் நிறைய இருந்தா ஒரு மாதிரி பேசுவாங்க, காசு நிறைய கொடுத்தா ஒரு மாதிரி பேசுவாங்க, சுமாரா கொடுத்தா சுமாரா தான் பேசுவாங்க. அப்ப யாருடைய தரம் தாழ்ந்து போகிறது? பேசுறவங்களுடைய தரம் தாழ்ந்து. நீங்க எப்பயுமே நீங்களா இருங்க. அதனால பாடுறது ரொம்ப 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 அவசியம். பயிற்சி பண்றது. இந்த வகுப்புல நான் சொல்லி கொடுக்கறது அடுத்த வகுப்புக்குள்ள 29 நாள் கேப் இருக்கு. தினமும் 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டா மனப்பாடம் பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு இது அறிவிக்கிறேன். குழந்தைகள் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையில குழந்தைகளுக்கு ஒரு பரிசு திட்டம். நான் நடத்துற பாடல்களை மனப்பாடமாக அடுத்த வகுப்புல இதே மாதிரி பாராயண முறையில பாடினா ஒரு பரிசு, பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒரு பரிசு அவங்களுக்கு உண்டு. சரியா? பண்ணி கொடுத்துடலாமா? ஆமா, வெறும் சாக்லேட் இது மாதிரி நம்ம கொடுக்கறத விட அவங்களுக்கு பயன்பாடு உடையதா. அதே மாதிரி ஒரு பதிகம் அவங்க ஒப்பிச்சாங்கன்னா ஒரு சிறப்பு பரிசு, ஒரு பால் இல்ல ஒரு பேட்டு, அது மாதிரி விளையாட்டு பொருள் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு பதிகமா ஒப்பிச்சாங்கன்னா பன்முறையோட, அது அடுத்த வகுப்புல இருந்தே நம்ம அதை கொண்டு வந்துடுறோம். குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு தீம். சரியா? எங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு நீங்க ஏக்கமா பாக்குறீங்க. உங்களுக்கு நான் பெருசா வச்சிருக்கேன். சரியா? சொல்லுவேன். முதல்ல பாடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம் பரிசை பத்தி. அது இதுதான் யதார்த்தவாதங்கிறது. இதுதான் யதார்த்தவாதம். பரிசை பத்தி கவனப்பட்டு இருக்கிறது முதல்ல பாடுங்க அப்படின்னு. சரி, இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பூழியர் கொண்டு பார்த்துட்டோமா, தோளுடைய செவியன் பார்த்துட்டோம். நீங்களே அதை அழகா பாடியாச்சு. இப்ப அடுத்தது திருநாவுக்கரசருடைய தேவாரம் எடுத்துக்கலாமா? பக்கம் 125. பக்கம் சொல்றதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருக்கோம். நம்ம வெள்ளக்கோவில்ல இருந்து வந்து பக்கம் சொல்றாங்க. அவங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வர்றதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் இல்ல? அந்த அம்மா வெள்ளக்கோவில்ல இருந்து வராங்க. அதுவும் எத்தனை பிள்ளைங்களை பிடிச்சிட்டு வராங்க தெரியுமா? அவங்கள பெரிய பிள்ளை பிடிக்கிறாங்க. ஆமா, கிட்டத்தட்ட திருப்பூர் வகுப்புக்கு வந்து திருப்பூர்ல இருந்து இன்னொரு அம்மா வந்திருக்காங்க. திருப்பூர்ல இருந்து வந்தவங்க, அவங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. விளையாட்டு சொல்லல, நான் சொன்னேன் அவங்க எவ்வளவு ஆர்வம் பாருங்க. அவங்களெல்லாம் நம்ம பாராட்டணும். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வர்றதுக்கு இனி இவங்கெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். வெள்ளக்கோவில் எங்க இருக்குன்னு நினைச்சு பாருங்க.
அவங்க காலையில இந்த குழந்தைங்கலாம் அங்க யார் யார் இப்போ வந்திருக்கீங்க அவங்க கூட கை தூக்குங்க. இந்த பாருங்க, இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் திருப்பூருக்கு வந்தவங்க. திருப்பூர் வகுப்பு வந்து ஒரு சில காரணங்களால் நம்ம கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனா அவங்க விட்டுறக்கூடாதுன்னு இந்த வகுப்பு வந்துட்டாங்க அவங்க எல்லாம். புரியுதா? அதனால நம்ம இவ்வளவு தூரமா இருக்கு, போறதுக்கு லேட் ஆயிடுது அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால ரொம்ப முக்கியம், வகுப்பு 12 வகுப்பு காரணம் இல்லாமல் மாற்றப்படாது. அதை முதல்ல சொல்லிடுறேன். 4வது ஞாயிறு 10:30 1 மணிங்கிறது மாறாது. அன்னைக்குன்னு பார்த்து தீபாவளி பொங்கல் ஏதாச்சும் வருது அப்படின்னா, பொது பண்டிகைகள் வரும் பொழுது மாற்றம் இருக்கும். அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வு காரணமா நான் வெளிநாடு அது மாதிரி செல்லக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தான் மாற்றம். என்னுடைய சொந்த காரணங்களுக்காக மாற்ற மாட்டேன். அது மாதிரி நீங்களும் எந்த காரணத்தை கொண்டும் விடுப்பு எடுக்கக்கூடாது. சரியா? உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா லீவ் எடுங்க. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு லீவ் போறதுக்கு உரிமை கிடையாது. எனக்கு கல்யாணம் ஐயா அப்படின்னு சொல்லுங்க, லீவு உண்டு. புரியுதா? எங்க 3வது மச்சாண்டாருடைய 4வது மச்சாண்டாருடைய 5வது மச்சாண்டாருக்கு கல்யாணம் எல்லாம் போகக்கூடாது. புரியுதா? மச்சாண்டர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? இங்க வகுப்புல நீங்க காரணங்கள் சொல்லாதீங்க. முதல் நாள் போயிட்டு வந்துருங்க. ரிசப்ஷன்ல தான் சாப்பாடு நல்லா இருக்கும். கல்யாணத்துல கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளுக்கு. அதனால பாத்தீங்களா, நமக்கு தெரியும் அவங்க தனலட்சுமி எல்லாம் அனுபவப்பட்டோம், பெரிய அனுபவசாலி. ரிசப்ஷன் தான் போவாங்க. ஏன்னா அதுலதான் நமக்கு நிறைய சாப்பாடு ஐட்டம் வச்சிருக்கோம். கல்யாணத்துல போனா 4-5 தான். அதுல நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க. ரிசப்ஷன்ல விழுந்து கவனிப்பாங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் வேலை கிடையாது. கல்யாணத்துல ஒருத்தர் நம்மளை கவனிக்க மாட்டான் இல்லையா? அதனால ரிசப்ஷனுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிள்ளையா கல்யாணத்தை விட்டுட்டு வகுப்புக்கு வந்துடும். சரியா? ரைட். திருநாவுக்கரசர் தேவாரம் முதல் செய்தி. பண் கொல்லி, ராகம் நவரோசு, தாளம் ஆதி, தலம் திரு அதிகை வீரட்டானம். சரியா? சொல்லலாமா? இந்த நாயன்மார்கள் பேரை சொல்றதே பஞ்சாட்சரம் சொல்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒருத்தர் சொல்லியே முக்தி பெற்றார். அவர் பேர் அப்பூதேரிகள். நம்ம ஒரு வகுப்புலையும் சொல்லுவேன். அப்பூதேரிகள் சிவாய நமன் சொல்லலையா, ஓம் நம சிவாய சொல்லலையா. திருநாவுக்கரசுனே மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே முக்தி அடைஞ்சிட்டாரு அவர். அப்ப பாருங்க, அதே மாதிரி ஆழ்வார்கள் ஒருத்தர் ஓம் நமோ நாராயணா சொல்லல, நம்மாழ்வார் பேரை சொல்லியே முக்தி அடைஞ்சார். அவர் பேரு மதுரகவி ஆழ்வார்னு பேர். ஆழ்வார்ல ஒரு உதாரணம் இருக்கு, நம்ம சைவத்துல ஒரு உதாரணம் இருக்கு. நாயன்மார்ல முக்தி அடைந்தவர்களில் சிவாய நம சொல்லி முக்தி அடைந்தவர்களுக்கு சமமாக அடியார் பெயரை சொல்லி முக்தி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க பெயரை சொல்றது ஒரு புண்ணியம். அது மாதிரி தலத்தினுடைய பெயரை சொல்றது ஒரு புண்ணியம். பாடல் பெற்ற தலத்தோடைய பெயரை சொல்றது ஒரு புண்ணியம். திருவையாறு, திரு அதிகை வீரட்டானம், திருவாரூர், திருப்பட்டீஸ்வரம், பேரூர் திருப்பட்டீஸ்வரம் அதுக்கு பேர். இது மாதிரி திருத்தில்லை, திருச்சிற்றம்பலம், இது மாதிரி தலத்தினுடைய பெயரை சொல்றதுல ஒரு புண்ணியம் இருக்கு. புரியுதா? இப்ப சொல்லுங்க. திருநாவுக்கரசர் தேவாரம், பண் கொல்லி, ராகம் நவரோசு, தாளம் ஆதி, தலம் திரு அதிகை வீரட்டானம். சரியா? தலம்ன்ற ஊர். இப்ப நம்ம இருக்கிறது கோவை. இந்த கோவை பாடல் பெற்ற தலமா இருந்துச்சுன்னா தலம்னு பேர். தலம் என்றால் இடம் என்று பொருள். அதுக்கு திருத்தலம் அப்படின்னு சொன்னா பாடல் பெற்ற தலங்களுக்கு என்னன்னு பேரு? திருத்தலம்னு பேரு. திருன்னா இறைவன் இல்லையா? இறைவன் மீது பாடிய தலங்களுக்கு என்னன்னு பேரு? திருத்தலம். அப்படி கேள்வி கேட்கும் போதுதான் இந்த மாதிரி விளக்கங்கள் வரும். இப்ப சாதாரண பாடல் குறுந்தொகைன்னு பேரு. இதே 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசர் பாடிய பாட்டுக்கு திருக்குறுந்தொகைன்னு ஏன் சொல்றோம்? அது இறைவனை பற்றியது. சங்க இலக்கியத்துல மக்களை பற்றியது. திருக்குறுந்தொகைன்னு சொல்றோம். ஏன்? குறுந்தொகைன்னு ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. நேரிசை அப்பர் சுவாமி பாண்டதுக்கு திருநேரிசைன்னு பேர். கடைக்காப்பு ஏற்கனவே இருக்கு. ஞானசம்பந்தர் பாண்டதுக்கு திருக்கடைக்காப்பு. தலம் எல்லாமே தலம் தான். ஆனால் பாடல் பெற்றது என்னன்னு சொல்றோம்? திருத்தலம். திரு என்பது. அதனாலதான் அந்த திருவாகிய தன்மை நமக்கும் வரணும்னு தான் திரு திருமதின்னு போட்டு எழுதுற பழக்கம் தமிழ். நம்ம அதை விட்டுட்டோம். திருநிறை செல்வன், திருநிறை செல்வின்னு தான் போடுவாங்க. சௌபாக்கியவதின்னு போடுற மாதிரி, சுரஞ்சீவின்னு போடுற மாதிரி தமிழ்ல என்ன பண்ணுவோம்? திருநிறை செல்வன் இவனுக்கும் திருநிறை செல்வி இவளுக்கும் திருமணம் செய்ய பெற்றோர்களால் உறுதி செய்த வண்ணம் அல்லது பெரியோர்களால் உறுதி செய்த வண்ணம்னு போடுற பத்திரிகை நம்முடைய மரபு. இன்னைக்கு அப்படி இல்லை. பெட்ஸ் ஆரம்பமே பாருங்க. பெட்ஸ் இவரு பெட்ஸ் வெட்டிட்டு நிக்குது எல்லாம். நம்ம இதுல பாருங்க, உறுதி செய்த வண்ணம். எவ்வளவு அழகா இருக்கு. நான் சொல்றதுல ஏதாச்சும் மாறுபட்ட கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க. இவன் பேரை போட்டு பெட்ஸ்ன்னு போட்டு அடுத்த பேரை போடுறான். வெட்ஸ்னா தமிழ்ல என்னது? நீ உச்சரி ஒலி தானே முக்கியம்.
ஒலி என்னவா இருக்கு? ரெட்ஸின் தானே இருக்குது. அப்ப இந்த ஒலியே நமக்கு வந்து என்ன கிளியை ஏற்படுத்துது. ஒலி என்னத்தை ஏற்படுத்துது? கிளி ஏற்படுத்துது. முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது பாருங்க. ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது. பத்திரிகையில ரிசல்ட் தெரிஞ்சு போயிடுது இல்லையா? அதனால ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். தமிழ்ல எல்லாமே உடன்பாட்டு வார்த்தைகள் தான். அதுக்கு ஆங்கிலத்துல பாசிட்டிவ்னு பேர். உடன்பாட்டு வார்த்தைகள் அப்படின்னா பாசிட்டிவ். இப்ப நம்ம உயர்திணைன்னு சொன்னா இன்னொன்று தாழ்திணைன்னு சொல்லணும் இல்லையா? அப்படித்தானே இருக்கணும். இயற்கை என்ன இருக்கணும்? உயர்திணைனா என்ன இருக்கணும்? உயர்வுக்கு என்ன எதிர்ச்சொல்? அப்ப உயர்திணைனா என்ன வரணும்? தமிழ்ல கிடையாது தாழ்திணை. பாருங்களேன், எவ்வளவு ஒரு நெகட்டிவ் வார்த்தையே இல்ல. அகிரிணை அவ்வளவுதான். தாழ்திணைன்னு ஒண்ணு சொல்றதுக்கு நமக்கு மனசு வரல. உயர்திணைன்னு ஒண்ணு சொல்ல நமக்கு வாய் வருகிறது. நம்மை உயர்வா சொன்ன நமக்கு இன்னொன்னு என்னன்னு சொல்ல முடியல, தாழ்வுன்னு சொல்ல முடியல. அந்த நெகட்டிவ் வார்த்தையை பயன்படுத்தல பாருங்க. அகிரிணை அப்படின்னு சொன்ன உயர்வு அல்லாத திணை அவ்வளவுதான். இப்ப இல்லையா? இப்ப குழந்தைகள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, குமரிகள் இருக்கிறாங்க. வயசானவங்கன்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க. அதனால முன்னாள் குமரிகள். நல்லா இருக்குல்ல? ஏன் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே. எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, எக்ஸ் கவுன்சிலர் மாதிரி இவங்க முன்னாள் குமரிகள். அப்போ அவங்களுக்கு ஒரு மனசுல நம்ம கிளவி இல்லை, ஒரு சந்தோஷம் வருது இல்ல இல்லையா? சொல்லிட்டு போவோம். இப்ப இதுல என்ன காசா பணமா? அதனால இந்நாள் குமரிகள், முன்னாள் குமரிகள் அவ்வளவுதான். இனிமேல் உங்களே சொல்லல, நான் இப்படி கையை காமிச்சு சொல்லிட்டேன். அதையும் எங்களை காமிச்சு சொல்றீங்க. அதுல வேற இது ஒரு பிரச்சனை. சரிம்மா, நீங்க இந்நாள் குமரி, என்னாலும் குமரி தான். போதும், சந்தோஷமா பாட்டை பாடுங்க. நமக்கு செய்தி முக்கியம். சரியா? இப்ப நாவுக்கரசருக்கு வந்துருவோம். திருமுறைங்கிறது வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஆன்மீகம் என்பது இதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு போறது இல்லை. திருமுறை வகுப்பு பிரஷரை ரெடியூஸ் பண்றதுக்காக வரும். இதுவே உங்களுக்கு ஒரு பிரஷரான வகுப்பா போயிடக்கூடாது. அதனால கட்டுப்பாடு என்பது சுய கட்டுப்பாடா இருக்கணுமே தவிர நான் விதிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஐடியாஸ் தான் சொல்லுவேன். கட்டுப்பாடு என்பது, சுதந்திரம் என்பது என்னது? எனக்கான பவுண்டரிஸை நானே செலக்ட் பண்றதுக்கு பேர் தான் சுதந்திரம்னு பேர். எனக்கான பவுண்டரிய நீ சொன்னீன்னா அதை நீ அடிமைப்படுத்துறதா ஆயிடும். சைவம் அதற்கு என்னைக்குமே அனுமதிக்காது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாடு. என்ன உனக்கு கோவிலுக்கு போக முடியுதோ போ. நீ சிவனை தான் கும்பிடணும், திருமாலை கும்பிடக்கூடாது, சிவனை கும்பிடுறவங்க இதை கும்பிடக்கூடாது அப்படிலாம் சைவம் என்னைக்குமே சொல்லல. திருமாலை கும்பிடலாமா? நல்லா கும்பிடுங்க, அவர் தான் முதல் சிவனடியார். இதான் சைவம் நமக்கு சொல்லி கொடுக்குது. திருமால் தான் நமக்கு முதல் சிவனடியார். தாராளமா கும்பிடுங்க. புரட்டாசி மாசம் நல்லபடியா சாமிக்கு திருமாலுக்கு இது பண்ணி திருப்பதி போயிட்டு வாங்க, சிவபெருமான் ரொம்ப மகிழ்வார். ஆனா நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு பள்ளி இருக்கிறது, அதுல இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் நமக்கு முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ஆசிரியர்களும் நமக்கு முக்கியம். அதுல இருக்கிற எல்லா ஆசிரியர்கள் தான் திருமால், பிரமன், அம்பிகை, முருகன், கணபதி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசிரியர்கள். ஆனா ஹெட் மாஸ்டரும் முக்கியன்றதை மறந்துடக்கூடாது. ஹெட் மாஸ்டர் தான் சிவபெருமான். ஹெட் மாஸ்டரை மதிப்பேன், வேற எந்த ஆசிரியரும் நான் குட் மார்னிங் வைக்க மாட்டேன்னு சொல்றது மாதிரி சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன், மற்றதெல்லாம் நான் விஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாமா? நமக்கு கணக்கு ஆசிரியரும் தேவை, அறிவியல் ஆசிரியரும் தேவை. என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் நமக்கு இங்கிலீஷ் வாத்தியாரும் வேணும். எல்லாரும் நமக்கு வேணும் தானே? அது மாதிரிதான் எல்லா கடவுளும். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் சைன் போடுறவர் யாரு? இவங்க எல்லாருக்கும் சம்பளத்துக்கு கையெழுத்து போடுறவர் யாரு? ஹெட் மாஸ்டர். அப்ப இவங்களுக்கு பாடம் நடத்துவதற்குரிய டைம் டேபிளை கொடுத்து, இந்த வகுப்புக்கு போ, இவங்களுக்கு இதை சொல்லிக் கொடு, இவங்களுக்கு இந்த அருளை செய் அப்படின்னு ஆசிரியர்களை ஹெட் மாஸ்டர் எப்படி செயல்படுத்துகிறாரோ அது போல இவர்களை திருமால் நீ போய் காப்பாற்று, பிரம்மன் நீ போய் படைக்கிற வேலையை பாரு, ருத்ரன் நீ போய் எடுத்துட்டு வர வேலையை பாரு, மகேஸ்வரன் நீ மறைக்கின்ற வேலையை பார், சதாசிவன் நீ அருளுகின்ற வேலையை பார் அப்படின்னு ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கார் சிவபெருமான். அவரை மறந்துட்டு நேரா திருநாகேஸ்வரத்துல போய் ராகு கிட்ட போய் நிக்க கூடாது. புரியுதா? அவர்கிட்ட போயிட்டு ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ராகுட்ட போகும்போது ஐயா சொல்லிட்டாங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றார் ராகு. ஐயாட்டு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டு வாங்க. நீங்க நேரம் இங்கே போனீங்கன்னா கையெழுத்து அவர்கிட்ட தானே போய் ஆகணும். இதைத்தான், இந்த எளிமையான உதாரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால சிவனை வழிபடுபவர்கள், உனக்கு பிடிச்ச முருகன் பிடிக்குதா வழிபடு, கணபதி பிடிக்குதா வழிபடு. புரியுதா? அதனால எந்த சாமியும் கும்பிடலாம். ஆனால் அவர்கள் எல்லோருமே சிவத்தினுள் அடக்கம்ன்றதை நீங்க ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துடக்கூடாது, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த கருத்து ரொம்ப மிக முக்கியமான கருத்து. இது தவறாவே நிறைய பேர் சொல்றாங்க. சிவனை கும்பிட்டா வேற யாரையும் போகக்கூடாது, சபரிமலைக்கு போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்கே போ.
நல்லா போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்க. தேவாரம் பாடிட்டு சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. நான் சொல்றது அதுதான். சரணகோஷம் போடுங்க, போடுங்க, தேவாரமும் பாடுங்க. ஏன் நான் ஐயப்பனி சிவனா தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாமே சிவத்துக்கு நடக்கும்னு சொன்னீங்க. இப்போ வந்து வள்ளலார் கூட சொல்றாரு, ஜோதி ஜோதி தரிசனம் பண்ணுங்க, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதா 100% ஒண்ணு. நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு எளிமையான உதாரணம் கொடுக்குறேன். இப்ப லட்டு சாப்பிட்டோம் எல்லாரும், ஜாங்கிரி சாப்பிடலன்னு சொல்லக்கூடாது, அப்புறமா சாப்பிடுவோம், சரியா? அல்வா, கேசரி, பாதுஷா, இது மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேரு தான் அந்த கடைக்கு, இனிப்பகம். அந்த கடைக்கு என்ன பேரு? இனிப்பகம். லட்டு எப்படி இருந்துச்சு? இனிப்பா இருந்துச்சு. ஜாங்கிரி எப்படி இருந்துச்சு? இனிப்பா இருந்துச்சு. ஆனா நிறம் வேறு, வடிவம் வேறு, சுவை இனிப்பில் வித்தியாசம் இல்லை. இது எல்லாம் சேர்ந்தது ஒரு இனிப்பகம். லட்டு கடை, ஜாங்கிரி கடை, பாதுஷா கடை நம்ம என்ன பண்றது இல்ல, வச்சுக்கிறது இல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சுவை இனிப்பு தான். வடிவம் வேறுபடுவது போல முருகன் வேறுபடுகிறார், வடிவம் வேறுபடுவது போல கணபதி வேறுபடுகிறார், அவ்வளவுதான். நிறம் வேறுபடுவது போல திருமால நம்ம பச்சை கலரா ராமரை போட்டுக்கிறோம், ப்ளூ கலரா கிருஷ்ணரை போட்டுக்கிறோம். நிறம் வேறுபடுகிறது. ஏன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது. அந்த பிடித்தது மாதிரி நம்ம இறைவனை வழிபடுவதற்கு சைவம் முழு உரிமை கொடுக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பது இனிப்பு என்ற சிவம். இனிப்பு சிவம் இல்லாமல் நீங்க எந்த இனிப்பையும் சுவைக்க முடியாது. லட்டு சர்க்கரையே போடல, பாதுஷா சர்க்கரையே போடல, வடிவம் இருக்கு, கலர் இருக்கு, பிரமாதமா கலர் இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன இது அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடும். அந்த மாதிரி அதுக்குள்ள என்ன இருக்கணும்? சிவம் இருந்தால் லட்டு தன்னுடைய சுகத்தை நமக்கு கொடுக்கும். சிவம் இருந்தால் பாதுஷா நமக்கு சுகத்தை கொடுக்கும். சிவம் இருந்தால் திருமால் அருள் செய்வார். சிவம் இருந்தால் சக்தி அருள் செய்வார். சிவம் இருந்தால் தான் முருகனும் விநாயகரும் அருள் செய்வார். சிவம் இல்லாமல் எந்த தெய்வமும் அருள் செய்ய முடியாது. ஏன்னா ஓரிரை கொள்கை தான் சைவத்துல. வடிவ பேதங்கள், மூர்த்தி பேதங்கள் என்பது வேறு. ஒரே கடவுள் சிவபெருமான் மட்டும்தான். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கும்பிட்டுக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சாப்பிட்டுக்கோ, அவ்வளவுதான். அது உன்னுடைய இஷ்டம். இதைத்தான் கும்பிடணும், இப்படித்தான் கும்பிடணும்னு சைவம் யாரையும் என்ன பண்ணல, கட்டாயப்படுத்துவது சைவமாக இருக்க முடியும். மற்ற எல்லா மதங்கள்லயும் இதுதான் கடவுள்னா அத்தனை பேர் அதை பின்பற்றி ஆகும். சைவம் அப்படி இல்லை, முழு சுதந்திரம் கொடுக்கிறது நமக்கு. அதை புரிஞ்சுக்கும். சரி, இப்ப கூற்றாயினவாறு கொல்லிப்பண் வந்து ரொம்ப மென்மையா பாடக்கூடிய பண். இதுல ஒரு பாட்டும் பித்தா பரிசூடியில ஒரு பாட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் நம்ம வினாக்கள் இருந்தா கேட்கலாம், கேள்வி இருந்தா கடைசியா வச்சுக்கோ, சரியா? இது வந்து ரொம்ப மென்மையா பாடக்கூடியது. இந்த கதைகள் எல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி அடுத்த வகுப்புல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப பாடலுக்குள்ள அந்த பண்ணை மட்டும் சொல்றேன். வயிற்று வலியோடு பாடிய தேவாரம். எனவே இது மென்மையா பாடணும். இதுல பாராயண முறை, பன்முறைன்ற பேதங்கள் கிடையாது, ஒரே மாதிரிதான். இப்ப நான் ஒரு முறை பாடுறேன், கவனிங்க. இந்த பாட்டை கவனிச்சுட்டே வாங்க, அப்புறம் நான் பிரிச்சு சொல்லி கொடுக்கும்போது நீங்க பாடலாம். கூற்றாயின வாருவில ககிரி கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேனடியேனதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இதுல ரொம்ப நம்மளுடைய வித்வத்தை காட்டுறோம், நம்ம திறமையை காட்டணும்லாம் பாடக்கூடாது. இது வயிற்று வலியோடு திருநாவுக்கரசர் பாடின பாட்டு. பிளைனா இருக்கும், நோட்ஸ், பிளைன் நோட்ஸா இருக்கும். அதுல வந்து அலங்காரங்கள்லாம் இந்த பாட்டுல பண்ணக்கூடாது. மற்ற பாட்டுல எல்லாம் பண்ணலாம். அந்தந்த சிச்சுவேஷன் சொல்றோம் இல்லையா, சூழல் கருதி பாடிய பாடல்களை அந்த சூழல் உணர்வோடு பாடலாம். சரியா? பாடலாமா? இப்ப நிமிந்து பாருங்க. கூற்றாயினவாறு விலககிலி கொடுமை பல செய்தன நானறியேன். அடுத்த வகுப்புலயும் தாளம் சொல்லி கொடுக்குறேன். இப்ப பிளைனா பாடுங்க, அடுத்த வகுப்பு தாளம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோடனே சரியா நீங்க பாடிட்டு வரலாம். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும்
பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேனடியே நதிகை கடில விரட்டான துறை அம்மானே. ரொம்ப எளிமையா இருக்குல்ல, அவ்வளவுதான். இதோடைய இந்த சாஃப்ட்னஸ் மாறவே கூடாது. 10 பாட்டு இப்படிதான் பாடணும். இதுலயே ஹை பிச்சு போறோம், ஆனா ஒரு லெவலுக்கு மேல போகாது. நீங்க பாருங்க 2வது வரி 4வது வரி ஹை பிச்சு தான், முதல் வரி மாதிரி இல்ல. கவனிங்க. கூற்றாயினவாறு விலககிலி கொடுமை பல செய்தன நறியேன். மேல போதா? அடுத்தது பாருங்க. ஏற்றாயடிக்கே இரவும் பகலும். மேல போற மாதிரி போயிட்டு கடகடன் கீழே வந்துடும். இரவும் பகலும் இறங்கி வந்துடும். பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேனடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானி. புரியுதா? இவ்வளவுதான். ட்ரை பண்ணலாமா? பாடுறீங்களா? பாடுங்க பாப்பா. நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து பாருங்க அழகா. கூற்றா அருமை. கை தட்டிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாடுறது முதல்ல உங்களுக்கு பிடிக்கணும். அதனால நம்மை நாமே பாராட்டுவோம். மற்றவங்க பாராட்டணும்னு நினைக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. நான் கச்சேரி பாடுறேன் இல்லையா, அதை நான் கேட்க முடியாது. கவனம் பூரா பாடுறதுல இருக்கும். ரெக்கார்ட் பண்ணி காரில் போகும்போது நான் கேட்டுட்டு போவேன். எதை? நான் பாடினதை. என் குரல் என்னை பல நேரங்களில் சாந்தப்படுத்தும். நான் கவலையா இருந்தேன், வருத்தமா இருந்தேன், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நான் வேற யார் பாட்டையும் கேட்க மாட்டேன். மற்றவங்க பாட்டை கேட்பீங்க, நான் என் பாட்டை கேட்பேன். ஏன்னா என்னை விட என்னை சமாதானப்படுத்துறது உலகத்துல வேற யாரால முடியுமா? அதனால என் குரல்லையே நான் சமாதானம் அடைஞ்சிருவேன். நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் போது மற்றவங்க பாட்டெல்லாம் கேட்பேன். குருநாதர் பாட்டே நான் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும்போது, ஏதாவது ஒன்று சந்தேகம் வரும்போது, கத்துக்கணும்னு நினைக்கும் போது தான் குருநாதர் பாட்டு கேட்பேன். நம்முடைய குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா, அவங்க போட்ட பிச்சை தான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். நான் இங்க அங்க பண்ணும்போதே அவரை நினைச்சுதான் அந்த வழிபாடே பண்ணேன். இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா. எனக்கு 3 குருநாதர்கள். சொக்கலிங்க சுவாமிகள் 4 வயசுல எனக்கு திருமுறையை சொல்லிக் கொடுத்தவர். 94 வயது வரை இருந்தவர். அவர்களை சமாதி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த பள்ளத்துல இறங்கி அவங்களுடைய திருமேனியை தாங்கி சமாதி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது. மிகப்பெரிய ஞானிகள். அவங்க வந்து துறவு வாழ்க்கையில இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த காவி பையில அவங்கள உள்ள வச்சு அதுல விபூதி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், காவி கொடி, அப்புறம் உப்பு, அந்த உடம்பு கெடாமல் அப்படியே மண்ணோடு மண்ணாக மாறும். அது மாதிரி அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வில்வ இலைகளை போட்டு அந்த துணி மூட்டையை கட்டி அவங்கள உட்கார்ந்த மெனிக்கே வச்சு அதுக்கப்புறம் தான் மண் தள்ளி அதை வந்து இது பண்ணுவோம். இதை நான் செஞ்சேன் எங்க குருநாதருக்கு. அது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சு சொக்கலிங்க சுவாமிக்கு. அது மாதிரி தாளம் சொல்லி கொடுத்த குருநாதர் திருச்சிராப்பள்ளி தாய்மான சுவாமி கோவிலில் ஓதுவாரா இருந்த முத்துக்கந்த சுவாமி தேசிகர். அவர் தான் எனக்கு தாளம் சொல்லி கொடுத்தார். ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நான் கச்சேரி பாடிட்டு இருக்கிற இது பண்றேன்னா குழந்தையிலிருந்து கேட்ட ஒரு குரல். கல்லூரி வரை எனக்கு ஆசிரியராக இருந்தவர் நம்முடைய தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா.
அவங்களால தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். சரியா? அடுத்தது நம்முடைய நம்பி ஆரூரர் தேவாரம் பக்கம் 289 கொள்ளமா? சரி, நம்பி ஆரூரர் பாருங்க, இங்க 3வதா இருக்காரு பாருங்க, ராஜா மாதிரி இருக்காரா, அவர் தான் நம்பி ஆரூரர். உங்களுடைய புத்தகத்திலே பின்னாடி நம்ம போட்டிருக்கோம். இது தஞ்சாவூர் ஆற்று. இது வந்து நிறைய பேருக்கு நால்வர்னு தெரியும். இது தஞ்சாவூர்ல உள்ள அந்த தஞ்சாவூர் ஆர்ட்னே சொல்லுவாங்க, தெரியுமா? ஒரிஜினலா நகையெல்லாம் கோல்டு பேப்பர்ல வைப்பாங்க. கோல்டு பேப்பர். அது ஒரு சின்ன படம் 3.5 லட்சம் 4 லட்சம் ஆகும். தஞ்சாவூர் ஒரிஜினல் தஞ்சாவூர் ஆர்ட் ஒரு சின்ன படம் இருக்கு பாருங்க, 4 ஒரிஜினல். அந்த தங்க ரேக்குன்னு சொல்லுவாங்க, தங்க தாள் ஒட்டி பண்ணணும். அது மாதிரி இந்த கற்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரிஜினல் கல்லா வைப்பாங்க. ஒரு படம் 3 லட்சம் 4 லட்சம் வரும். சாதாரணமா இருக்கிறது 50,000 வரும். அதுதான் இந்த ஆர்ட், தஞ்சாவூர் ஆர்ட்ல பண்ண படம் தான் இந்த படம். சரி, இது 5 விவரங்கள் பண்ணிக்கலாமா? நம்பி ஆரூரர் தேவாரம் பண் இந்தளம், ராகம் மாய மாளவ கவுளை, தாளம் ரூபகம், தலம் திரு வெண்ணெய் நல்லூர். இந்த 3த்தினுடைய கதையும் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல பொறுமையா சுருக்கமா சொல்றேன். இப்ப பாட்டுக்கு வந்துடலாம். இந்த மாய மாளவ கவுளை அப்படிங்கிற ராகம் தான் வர முடிச்சிடறேன். முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி நேரத்துல கேள்வி கேளுங்க, சரியா? கண்டிப்பா வரேன். தெரியும் சொல்லி வாழ்த்துக்கள். இப்ப அந்த மாய மாளவ கவுளை தான் சங்கீதத்துல முதல்ல சொல்லி கொடுக்கிற ராகம். முதல்ல சொல்லி கொடுக்குறாங்களா குழந்தைங்களுக்கு, அது மாய மாளவ கவுளை. அதுதான் தமிழ்ல 7ஆம் நூற்றாண்டிலேயே திருஞான சம்பந்தர், 5ஆம் நூற்றாண்டிலேயே காரைக்கால் அம்மையார் பாடிய இந்தளம் அப்படிங்கிற பண். சரியா? இப்ப இதனுடைய பாராயண முறை, இதுக்கு பாராயண முறை பன்முறை உண்டு. பாராயண முறையில ரொம்ப எளிமையாக இதை பாடலாம். பித்தா திரை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இதான் இதனுடைய அவுட்லைன். பண்ணோடு படிக்கிற முறை, படிக்கிற முறை, பாடுற முறையில இது இசையோடு படிக்கிற முறைன்னு சொன்னாலே பாடலாமா? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இப்ப நீங்க ஒரு வரி சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். இப்ப வந்து நீங்க முதல் 2 வரி, நீங்க அடுத்த 3 4 நீங்க கவனிக்கிறீங்க. இவங்க முதல் 2 வரி பாடுவாங்க. பாடுங்க. சத்தமா கவனிங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரியவங்க, இங்க கலந்து இருக்கிறாங்க, குழந்தைகள் அதிகம். நிறைய பேருக்கு இன்னைக்குதான் அந்த பாட்டு முதல் பாட்டு. உங்க அளவுக்கு அவங்க டஃப் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? உங்க வீட்டுல இந்த மாதிரி 3 மணி நேரம் குழந்தைங்களை உட்கார வைக்க முடியுமா? எப்பேற்பட்ட சாதனை படைச்சிருக்கேன் பாருங்க. நான் நம்ம குழந்தைங்களை இந்த மாதிரி எங்க வீட்லயும் சேர்த்து சொல்றேன், எங்க வீட்லயும் சேர்த்து சொல்றேன். எங்க வீட்டுல 3 இருக்கு, 3 அவதாரம், எல்லாம் பெருசாயிடுச்சு. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால எங்க வீட்டு பசங்க நல்லா பாடுவாங்க, தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்கள உட்காத்தி வச்சு பாட்டு கத்துக் கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனா நான் ஆசிரியர்னா அங்கேயும் அவன்கிட்ட ஆசிரியர் தான். மற்ற நேரம் நம்ம கிட்ட வந்து இதா இருந்தாலும் ஆசிரியர்னா ஆசிரியர் தான். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன்ல, அவனும் ஒரு மாணவனா வேற ஒரு போன்ல தான் ஜாயின் பண்ண முடியும், கிளாஸ்ல வந்து உட்கார முடியாது. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு கூட என்னுடைய பையனுக்கு கிடைக்காது. அவன் வேற ஒரு ரூம்ல இருந்து அவன் ஆன்லைன்ல கத்துட்டு இருப்பான், என்னுடைய வகுப்பையே, ஒரே வீட்டுக்குள்ளேயே. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அப்படி இருந்தால்தான் அது வரும். நம்ம அப்பா தானே பொண்ணா கேட்டுக்கலாம் அப்படின்னா எப்பயுமே கேட்க மாட்டோம்.
சரியா? கட்டாயப்படுத்தி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் எல்லாத்துலயும். ஒரு கமிட்மெண்ட் இருந்தா தான் நம்ம செய்வோம். இல்லைன்னா நம்ம எங்கேயுமே எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அது மாதிரி இந்த பாட்டு அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டா நீங்க எடுத்துக்கணும். தினமும் பாருங்க, வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு. இதுதான் இவங்களுடைய மைண்ட் வந்து எப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி. நம்ம சொல்றது அப்படியே கிரகிச்சுப்பாங்க, திருப்பி பிளே பண்ணா எப்படி அது தானா பிளே பண்ணும், அந்த மாதிரி இவங்க மைண்ட். நம்ம மைண்ட் அப்படி இல்லை. கேட்கும்போது நல்லா கேட்பாங்க, பிரமாதமா கேட்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் தான், நல்லா கேட்பாங்க, அருமையா. ஐயோ எப்பா என்ன இவ்வளவு கவனிக்கிறாங்களே, நம்மலாம் கூட சின்ன வயசுல இப்படி கவனிச்சது இல்லை, எங்க ஆசிரியர்கிட்ட விட்டுட்டுமே அப்படிங்கிற மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியே எனக்கு ஏற்படுற அளவுக்கு கவனிப்பாங்க. அடுத்த கிளாஸ் அவங்கள பாட சொல்லும் போதுதான் தெரியும், ஆஹா அவங்க கண்ணு தான் இங்க இருந்திருக்கு, எண்ணம் எங்கேயோ வச்சுட்டு கவனிச்சிருக்கிறாங்கன்றது எனக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ். அப்படி ஒவ்வொரு வருஷமும் ஏமாறுவேன், 10 வருஷமும் ஒரு ஏமாறுவேனா, ஆனா நான் ஏமாறுறேன், மகிழ்ச்சியா ஏமாறுறேன். சரி, அதனால இந்த வகுப்பு நமக்கு மிக அற்புதமாக இறைவன் நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார்.